ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. உலகெங்கிலும் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நமது கந்தன் கருணை புஷ்பஜோதிடம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த நாள் பார்த்தீங்கன்னா 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா முழு வீடியோவை தான் போடுறோம். இந்த நாளில் நமக்கு முருகன் என்னத்தை இந்த செய்தி மூலியமா நமக்கு வந்து தெரிவிக்க விரும்புறாரு அப்படின்றது நம்மளுடைய ஆர்டத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நீங்க வந்து இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் இது எல்லாத்தையும் கூட நினைச்சுக்கோங்க. நாங்க வந்து முருகப்பெருமான் நினைச்சுதான் இந்த நாளை வந்து நாங்க இது பண்ணுவோம். அதனால நீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகள், கேள்விகள் எதா இருந்தாலும் நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. உங்களுக்கான பதில் இந்த ஆருடத்துல முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து தருவாரு. சரி, வாங்க நம்ம வந்து இப்ப போலாம். ஓம் சரவணபவன். இன்னைக்கு முருகப்பெருமான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எண் அப்படின்னா 11 அப்படின்ற ஒரு எண்ணை கொடுத்துருக்காரு. இந்த 11 அப்படின்ற எண்ணுக்கு முருகப்பெருமான் குண்டுமல்லி அப்படின்ற ஒரு பூவுல நமக்கு வந்து ஆருடத்துல செய்திகளை சொல்றாரு. யோகத்தில் உயர்ந்தவரே, உனக்கு ஆண்டவன் சிறந்த யோசனைகளும் பெருந்தன்மையும் கல்வி ஞான தெளிவும் கொடுத்திருக்கிறான். அதாவது யோகத்தில் உயர்ந்தவரே அப்படின்னு தொடக்கத்திலேயே முருகப்பெருமான் உங்களை வந்து சிறப்பா அதை வந்து சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா இந்த நாளை வந்து நான் என்னன்னு சொல்லட்டுமா, உத்தமம் அப்படின்ற மாதிரி தான் முடிப்பாரு. ஏன்னா யோகத்தில் உயர்ந்தவரா இருக்கிறதுனால கண்டிப்பா உத்தமம் அப்படின்றதுலதான் இந்த நாளை நம்ம நல்ல நாளதான் கொடுத்திருக்காரு. நம்புறேன், நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். அல்லாமலும் உன் வாழ்க்கை முன்னேற்றம் அடைய பல ஆராய்ச்சிகளும் புத்திசாலித்தனங்களும் உனக்கு உண்டு. நீ இருக்கும் இடத்தில் கூட சில சதிகாரிகள் உண்டு. அவர்கள் உனக்கு ஆபத்து ஏற்பட பல சூழ்ச்சிகளை செய்து வரலாம். அதற்காக வருந்தாதே. பொறாமை பெருநஷ்டம் என்பது போல் அவர்கள் சூதுவாதும் அவர்களையே வேதனைக்குள்ளாக்கும். தவிர உன் பிறவியிலிருந்தே ஜீவிய காலம் முழுவதும் சுக துக்கத்தை மாறி மாறி அனுபவித்து வந்தாயே தவிர அளவு கடந்த கஷ்ட திசைக்கு ஏற்பட்டதில்லை. இப்பொழுது சற்று கவலை தெளிவாகவே தான் இருக்கிறாய். உனக்கு கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களிலும் தொழில் முறையில் நல்ல லாபகரமும் குடும்பத்தில் செல்வாக்கும் பாதிக்கும் நோய் நீங்குதலும் மனையில் திருமணம் மற்றும் பல யோகாதி யோகமும் ஏற்பட நேரம் நெருங்கியுள்ளது. தவிர தென் திசையிலிருந்து தெளிவான ஒரு நற்செய்தியும் பல லாபங்களும் அடைய வேண்டிய அம்சம் உண்டு. இருந்தாலும் மனதில் ஒரு எண்ணம் உதயமாகியுள்ளது. அந்த எண்ணம் நமக்கு ஈடேறுமா, அதனால் நாம் மகிழ்ச்சி அடைய மாட்டோமா என்று சில சமயங்களில் எண்ணமிடுகிறாய். அதைரியம் கொள்ளாதே. நீ நாடிய எண்ணமானது 10 நாட்களில் நல்ல விதமாக முடியும். இது உத்தமம். முருகப்பெருமான் நமக்கு இந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாளா கொடுத்திருக்கிறாரு. என்னதான் கஷ்டங்கள் சூழ்நிலைகள் நமக்கு வந்து கெடுதல் பண்றவங்க நம்ம சுத்தி இருந்தாலும், நோய் நொடிகளால நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும், இந்த சகலத்தையும் முருகப்பெருமான் இந்த நாள்ல நமக்கு நிவர்த்தி பண்ணி தர்றதுக்கு அவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த நாள் பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு மேல இந்த ஒரு 10 நாட்களுக்குள்ள நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்றத முருகப்பெருமான் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த நாள் நமக்கு வந்து ஒரு உத்தமமான ஒரு நாள். எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு நல்ல காரியம் பண்றது அப்படின்னாலும் நம்ம வந்து எந்த ஒரு கெட்டதும் நமக்கு நேராம முருகப்பெருமானை வந்து நம்ம வந்து காத்து இந்த நாளை நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நாளை அமைச்சு தர இருக்கிறாரு. முருகப்பெருமானை நம்புங்க. வேல்மாறல் படிங்க. வேல்மாறலுக்கான ஒரு ஆற்றல் வந்து படிக்க படிக்கவே உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து ஆடியோல கேட்கலாம், கந்தசஷ்டி கவசம்லாம் ஆடியோல கேட்கலாம், வேல்மாறல் இதெல்லாம் ஆடியோல கேட்டிருக்கலாம். ஆனா அந்த ஆடியோல கேட்கறத காட்டிலும் நீங்க வந்து அதை நீங்களா படிக்கும் போதுதான் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி அதிகமாகும். உங்களுக்கு முருகப்பெருமானோட அருள் வந்து ரொம்ப விரைவா கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த வேல்மாறலை வந்து நீங்க படிக்க படிக்க நீங்க வேணா ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. ஒரு 30 நாள் சேலஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். 30 நாள் நீங்க வந்து படிங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை வந்து முருகப்பெருமான் கொடுப்பாரு. உங்களோட எதிரிகள் கூட உங்களை பார்த்தா வந்து பின்வாங்கி போவாங்க. உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தானா விலகிறத நீங்க வந்து கண்கூடா பார்ப்பீங்க. முருகப்பெருமானோடைய தன்மை, ஆற்றல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேல்மாறல்ல படிக்க படிக்க நமக்கு வந்து எல்லாமே சிறப்பானதா அமையும். மறக்காம இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்க. உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு கூட இதை வந்து நீங்க வேல்மாறல் படிக்க வந்து சொல்லுங்க. ஏன்னா முருகப்பெருமான் நமக்கு என்னைக்குமே வந்து துணையா இருந்து அவங்களோட பக்தர்களுக்கு அருள் புரிவாரு. இந்த ஒரு தடவை 2 தடவை கேட்டுட்டு முருகப்பெருமான் செய்யலையா செய்யலையா அப்படின்றதெல்லாம் வந்து சரியான விஷயம் இல்லை. நீங்க வந்து தொடர்ந்து அவரை பிடிக்கிறீங்க அப்படின்றத அவர் உணர்றாருன்னா ஒரு சில தடைகள் கஷ்டங்கள் கொடுக்கதான் செய்வாரு. ஆனா அதையும் மீறி எக்காரணத்தை கொண்டு அவர் உங்களை கைவிட மாட்டாரு. அவர் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த கொடுக்குறாரு, ஒரு விஷயத்த செய்யறாரு. ஒருவேளை நினைச்ச அந்த சூழ்நிலைகள் கூட வந்து உங்களுக்கு எதிராக மாறுதுனாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக தான் அவர் வந்து வழிவிட்டிருப்பாரு.
அதனால நீங்க வந்து முருகப்பெருமான முழுமையா நம்புங்க. மறக்காம வேல்மாறலை வந்து படிங்க. இந்த ஆருடம் பாத்தீங்கன்னா இது வந்து நாம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஆருடம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப சொல்றது. இதுவே வந்து ஒரு தனி நபருக்காக குணாதிசயங்களும் இந்த ஆருடத்துக்குள்ள அடங்கும். நம்ம கேட்கிற கேள்விகள், அதாவது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி சந்தேகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆருடத்துக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து அடங்கிடும். அதனால வந்து நீங்க ஒரு தனிப்பட்ட நபருக்கா வேணும் பார்க்கணும்னாலும் இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம போய் முயற்சி பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பத்தி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கா, இந்த கேள்வியை மனசில் நினைச்சுக்கிட்டு உள்ள போய் நீங்க வந்து இந்த வெப்சைட்டை முயற்சி பண்ணி பாருங்க. இதுக்கு உங்களுக்கான தனிப்பட்ட பதில் இந்த ஆருடத்துல கண்டிப்பா முருகப்பெருமான் நிச்சயமா கொடுப்பாரு. முருகப்பெருமானை வந்து நம்புங்க. தனிப்பட்ட ஒரு நபர்களுக்காகட்டும், ஒரு இடத்துக்கு போறதாகட்டும், நீங்களே கூட இந்த நாள் நமக்கு எப்படி இருக்கும். இப்ப நான் வந்து பொதுவா தான், இப்போ நான் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 1000 பேத்துக்கும் வந்து நம்ம வந்து பொதுவா தான் இதை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுடைய பேரை உள்ளீடா பயன்படுத்தி உள்ள போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு ஆருடமா அது இருக்கும். நீங்க வேணா நீங்க முயற்சி பண்ணி வேணா இந்த ஆருடத்தை வந்து முயற்சி பண்ணி பாருங்க. தனிப்பட்ட உங்க பேரோ, உங்க நண்பர்கள் பேரோ, உங்க குடும்பத்தினர்களோட பேரோ, உங்க பேரே உள்ளீடு பண்ணி உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, சரியா தப்பா, ஏன்னா உங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நீங்க வந்து முயற்சி பண்ணி பாருங்க. இந்த நாள் வந்து நமக்கு வந்து முருகப்பெருமான் உத்தமம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இந்த வார கடைசி நாள் நமக்கு வந்து ரொம்பவும் சிறப்பான ஒரு நாளா வந்து அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானுக்கு நன்றியை சொல்லிக்குவோம். கமெண்ட்ல மறக்காம வந்து சரவண பவன் கமெண்ட் பண்ணுங்க. முருகப்பெருமான் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நமக்கு என்னைக்குமே கைவிடாம நம்மளை காப்பாத்துவாரு. இதோட இந்த காணொலியை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓம் சரவண பவன்.